Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mode. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டிங்கனா ஜென்டில்மேன். இந்த மூவியோட ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணி நம்ம வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜென்டில்மேன் ரீசெண்டா பார்த்து என்ஜாய் பண்ணா ஒருத்தர் வாட்ச்னா மஸ்ட் வாட்ச்னா ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் டிராமா மூவி. இந்த மூவி 2020ல கன்னடம்ல ரிலீஸ் ஆன மூவிங்கறத மறந்துடாதீங்க. ஜியோ சினிமாஸ்ல சப்டைட்டில்ஸோட ஐபா இருக்கு, செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மூவியோட ஷார்ட் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோக்கு ஸ்லீப்பிங் டிசார்டர் இருக்கு. ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் தூங்குவாரு, 6 மணி நேரம் தான் வேலைக்கு போவார். அதுல போறதுக்கு 1 மணி நேரம், வரத்துக்கு 1 மணி நேரம் போக 4 மணி நேரம் வேலை பார்த்துட்டு பாதி சம்பளம் வாங்கிட்டு ஒரு நார்மலான மிடில் கிளாஸ் பையனோட லைஃபை வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஹீரோயினை பார்த்து பேசி லவ் பண்றாரு. ஹீரோயினுமே பாத்தீங்கன்னா ஒரு நியூட்ரியனிஸ்டா இருக்காரு. ஹீரோட ஃபேமிலியில பாத்தீங்கன்னா அண்ணன் அண்ணி அண்ணன் பொண்ணுன்னு சொல்லி நார்மலான ஜாலியான லைஃப் லீட் பண்ணாலும் ஹீரோட வீட்டுல திடீர்னு ஒரு இழப்பு ஏற்படுது. அதனால ஹீரோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அண்ட் ட்ராஜடி டிராமா என்ன, படத்தோட ஓப்பனிங் டே ஹீரோ யாரை தேடிக்கிட்டு ஓடி போனாரு, அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவம் என்ன, அந்த பர்சனால இவரோட வாழ்க்கையில் நடந்த பிரச்சனை என்ன, ஹீரோ ஹீரோயின் ஒன்று சேர்ந்தாங்க அவங்க வீட்டில் யாருக்கு என்னாச்சுங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒர்த்ரூ வச்சுன்னு டீசென்ட்டான ஒரு ஆக்ஷன் கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி. இன்ட்ரெஸ்டிங்காக என்கேஜிங்காக ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைச்சு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு நல்ல மூவி தான் சொல்லுவேன். ஸ்டோரி டெம்ப்ளேட் பார்க்க ரொம்ப சிமிலராக இருந்தாலும் ஸ்க்ரீன் பே நரேஷன் நீட்டாக என்கேஜிங்காக இருந்துச்சு. ஆக்ஷன் ட்ராமாவை மிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதுவும் செல்ஃப் எடுக்கும்போது வரக்கூடிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஹைலைட் ஆஃப் மூவின்னு சொல்கிற அளவுக்கு செம்மையாக டிசைன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. 3-4 ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருந்தாலும் ப்ராப்பராக மூவியில் நீட்டாக இருந்துச்சு. மூவியில் நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ் நீட்டாக சூப்பராக இம்ப்ரெஷனான ஒரு டோனில் இருந்துச்சு. எல்லாருமே நீட்டான ரோல் ஜஸ்ட் பண்ணி ப்ராப்பராக பண்ணியிருந்தாலும் ஹீரோட பர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டாக தரமாக இருந்துச்சு. ப்ராப்பரான எமோஷன்ஸை ரொம்ப ரியலிஸ்டிக்காக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிருந்தாரு. ஸ்டோரி வைஸ் ஒரு ஆவரேஜான கிரைம் த்ரில்லர் ட்ராமா தான் எடுத்து நரேட் பண்ணியிருப்பாங்க. ஸ்க்ரீன் பே இன்ட்ரெஸ்டிங்காக என்கேஜிங்காக இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஸ்லோபன் த்ரில்லர் ட்ராமா தான் இது. டெக்னிக்கலாக சவுண்டான மூவி, பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சிமிலர் சொல்லி எல்லாத்தையுமே பார்த்து ப்ராப்பராக நீட்டாக பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. மூவியில் ஒரு சில ஃப்ளாஸ் இருந்தாலும் எந்த ஒரு இடத்துலையுமே உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட்டையும் ஸ்லோனஸையும் லேக்னஸையும் கண்டிப்பாக தராது. ப்ரெடிக்டபிளான டோனில் இருந்தாலும் அன்எக்ஸ்பெக்டடான சீன்ஸ் அண்ட் சீக்வன்ஸை நிறச்சி இன்டர்வல் அண்ட் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டில் ஒரு சம்பவம் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேரக்டரைசேஷன், கிளைமேக்ஸ், கான்ஃப்ளிக்ட்னு சொல்லி எல்லாமே இம்ப்ரெஷனான டோனில் இருக்கனால வாட்சபிள் தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன், ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இந்த மூவியில் எந்த ஒரு அடல் கண்டனம் இல்லை, ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் ஆக்ஷன் ட்ராமா மூவியை மிஸ் பண்ணிடாதீங்க. கிரைம் த்ரில்லர் மூவி லவர்ஸ்க்கு ஒரு செம்ம ட்ரீட்டாக இந்த மூவி அமையுங்க. இந்த ஜென்டில்மேன் மூவிக்கு நம்ம தரப்பு ரேட்டிங் அளவுன்னு கேட்டிங்கன்னா 7 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கல மறக்காம டிஸ்லைக் வச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் லிங்க்ல டிஸ்பிளே இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி மூவி பேட்ஸ் உங்களுக்கு வந்துட்டு டாடா பை, see you and love you all.